எனது 3வது முறை பதவியேற்பிற்கு பிறகு முதல் 10 நாட்களில் நாலந்தாவிற்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதை எனது அதிர்ஷ்டமாகவே கருதுகின்றேன். நான் இதை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தின் நல்லதொரு அறிகுறியாக இதை நான் பார்க்கிறேன். நாலந்தா இது வெறும் பெயர் மட்டுமல்ல. நாலந்தா என்றால் ஒரு அடையாளமும் ஒரு மரியாதையும் இருக்கிறது. நாலந்தா என்றால் ஒரு மதிப்பு, நாலந்தா என்றால் ஒரு மந்திரம், அது ஒரு பெருமை, அது ஒரு கதை. நாலந்தா என்றால் உண்மையின் ஒரு பிரகடனம். புத்தகத்தின் மூலமாக கூட தீப்பிழம்பை எரிய வைக்க முடியும். ஆனால் தீப்பிழம்புகள் மூலம் அறிவை அழிக்க முடியாது. நாலந்தாவின் அழிவு இந்தியாவை இருளில் ஆழ்த்திவிட்டது. இப்போது அதன் மறுசீரமைப்பு இந்தியாவின் பொற்காலத்தை அறிமுகப்படுத்தப் போகின்றது.